ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20 33 வசனங்கள் நம்ம வாசிப்போம். மாறி மாறி ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20 33 முடிவுள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அனுப்பீரோ? 25வது வசனம். துன்மார்க்கனோடு நீதிமானையும் சந்தரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானும் துன்மார்க்கனையும் சமமாய் நடத்துவது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருக்கிறோ என்றார். சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சித்து. 27வது வசனம். ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 33வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடன் இடத்தில் திரும்பி போனான். நம்மளை மூடி நாம் சம்பவம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்ல காலவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த காலவேளையிலும் கூட ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படும்படியா இந்த நேரத்தை முற்றிலுமாய் உடைய அன்பின் திருக்கரத்தை தந்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரும்படியாய் உடைய கரத்தில் எங்களை தாழ்ந்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகுவதாக உடைய பிரசனத்துக்குள்ளாய் உடைய வார்த்தை கேட்கும்படிக்கு இந்த நேரத்தில் உடைய பிரசனம் எங்களை சூழ்ந்திருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20க்கு முன்னாடி உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1வது வசனத்திலே கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசல் உட்கார்ந்திருந்து. இந்த 18வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது, வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் அவருக்கு நேரம் இருக்கிறத பார்த்தாரு. பார்த்த உடனே இவர் விசாரித்து அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டு முடித்து அவங்க கடந்து போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க அதான் நம்ம இப்போ வாசிப்போம். அவர்கள் சோதம் குமாரா பட்டணங்களை அழிக்கும்படிக்கு போகிறாங்க. நீங்கள் அதை தான் 20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருப்பதினாலும் யார் டிசைட் பண்ணிட்டாரு, அது இந்த இடத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த புருஷர் 22வது வருஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த புருஷர் அவரிடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த புருஷர்கள் கிளம்பி போயிட்டாங்க, சோதமை நோக்கி அந்த 3 பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்துல அப்படியே இருக்கிறார். ஆபிரகாமும் பின்னும்
கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார், அதை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தூதர்களும் போயிட்டாங்க, அந்த புருஷருக்கும் போயிட்டாங்க. ஆனா இந்த ஆபிரகாமால அந்த இடத்தை விட்டு நகர முடியல. அப்படியே நின்றுட்டு இருக்கிறார் கர்த்தருடைய பிரசன்னத்துல. கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு இடத்துல வாசிக்கிறோம். அவரால் அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ண முடியல. அவர் காரணம் அவருடைய இருதயத்துல என்னது இப்படி ஒரு காரியம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்துல அதால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், ஆபிரகாம் அப்படின்னு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 23வது வசனத்துல, அப்போது ஆபிரகாம் சமீபமாய் வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவரோடு. அவங்க போயிட்டாங்க, அதை நம்ம வாசித்தோம். ஆண்டவருக்கு முன்பதாக கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை அந்த இடத்துல 5 நீதிமான்கள் ஒருவேளை இருந்தார்களே, ஆனால் துன்மார்க்கரோடு கூட நீதிமானை அழிப்பீரோ, நீங்க ரட்சிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான்களை நான் பார்த்தேன்னு சொன்னா அந்த ஸ்தலத்தை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்கும்போது ஆண்டவருக்கு ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் ஆபிரகாமுக்கு. நாம் பேசணும், ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லி நினைக்க சொல்ல ஒரு இதயத்துல ஒரு காரியம் வருது. ஒருவேளை 5 பேர் கம்மியா இருந்தாங்கன்னா என்ன பண்றது, ஒரு பயம் வந்துருச்சு ஆபிரகாமுக்குள்ள. ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 பேர் கம்மியா இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, 45 நீதிமான்களே நான் அங்க கண்டேன்னா அந்த ஸ்தலத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அவருக்குள்ள பயம், அவருக்குள்ள ஒரு ஏக்கம், அந்த அழிந்துடக்கூடாது, ஜனங்கள் நல்ல ஆட்கள் போயிடக்கூடாது. பேசுகிறார், தொடர்ந்து பேசுகிறார் ஆபிரகாம். ஒருவேளை 40 ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு அழிக்க மாட்டேன். 30 ஆண்டவரே, ஆண்டவர் 20 பேர் ஆண்டவரே, கடைசியா ஒரு விஷயம் நான் உங்களிடத்துல பேச துணித்து கேட்கிறேன், கொச்சிக்காதீங்க. ஒருவேளை அந்த பட்டணத்துல 10 நீதிமான்கள் இருந்தார்களே ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ல அழிக்க மாட்டேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே 33வது வசனத்தை அதன் வாசித்தோம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு போய்விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலவேளை கூட நான் என்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அனுபவம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பேச விரும்புகிறேன். என்ன அனுபவம், எப்படிப்பட்ட அனுபவம்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்குள்ள வேணும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் கொஞ்சம் உயர்ந்ததா நான் பார்க்கிறேன். தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். ஒரு மனுஷன் தேவன் முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனா இருப்பான்னு சொன்னா, அவன் எந்த மனுஷன் முன்னாடி போய் நிற்கணும் அவசியமே இருக்காது. எந்த மனுஷன் முன்னாடி போய் தலைமுடின்ற அவசியம் அவனுக்குள்ள வராது. காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாய் காணப்படுகிறபடினாலே. ஆபிரகாம் கூட தேவன் பேசுகிறார், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கிறார் ஆபிரகாம் கிட்ட. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 18வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை உண்டு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவ்வளவு க்ளோஸா ஆபிரகாமை ஆண்டவர் பார்க்கிறார். எதையும் அவருக்கு நான் மறைக்க விரும்பல. ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறாரு ஆபிரகாம் கிட்ட, இந்த மாதிரி நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு, வேற எதுவும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு கிட்ட இருந்து வருது, இந்த மாதிரி நான் அழிக்க போறேன் அந்த ஸ்தலத்தை சொல்லிட்டு. இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆபிரகாமோட ரியாக்ஷன் என்ன? அது ஒரு இன்ஃபர்மேஷனை ஆபிரகாம் பார்க்காம என்ன பண்றாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நின்று அதற்காக ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுகிற ஒரு இருதயமுள்ள ஒரு மனுஷனாய் இந்த ஆபிரகாம் நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. நமக்கு நேரம் சில நேரத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். யார்கிட்ட இருந்துன்னா ஆண்டவர் கிட்ட இருந்து. இன்ஃபர்மேஷன் எதுக்காக ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு? எதுக்காக ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு சில காரியங்களை? எதுக்காக நம்ம ஆண்டவர் பேசுகிறார்? எதுக்காக ஆண்டவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அதை பார்க்கும் விதமாய் ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கிட்டத்துல ஆண்டவர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பார்.
பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? முதல்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் நம்மோட கூட பேசுவாரு, கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவாரு, கர்த்தர் நிச்சயமா சில காரியங்களை தன்னுடைய தாசர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். அது சந்தேகமே கிடையாது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அது எந்த மனுஷனும் அதை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளாமல், அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பேசுறாரு சில காரியங்களை, அது என்ன பண்றாங்க நம்ம ஆட்கள் வந்து அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, அது தீர்க்க தரிசனம் அப்படின்றாங்க. எதுக்காக உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு? உன்னை பெரியார் ஆக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்ககிட்ட பேசல. இதை வந்து நீ ரூல் ஃபுல்லா வந்து டப்பட்டு அடைக்கணுன்றதுக்காக உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படல. இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண பிறகு நீ எப்படி ரியாக்ட் பண்ண போற, அதுதான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் பேசுவார். எனக்கு கூட இந்த அனுபவம் உண்டு. சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணார். நண்பரை கால் பண்ணி பேசுறேன், இந்த மாதிரி இந்த ஒரு அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்காக நீ ஜெபம் பண்ணிக்க மோகன்ராஜ் அப்படின்னு பேசுறாரு. சரி ஜெபம் பண்ணலாம். ரொம்ப வந்து சீரியஸான ஒரு இஷ்யூவா சொல்ல, சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் போன்ல பேசிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து ஒரு வார்த்தை வந்து அவர் மறுத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பத்துன்னு ஆயிடுச்சு. நான் அவர் போன் பேசி கூட முடிக்கல, அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி நீ அவருக்காக ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள காரியங்கள் வருது, அவர் மறிச்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது, கடவுள் தான் பேசுறாரு நம்ம நினைக்கிறோம். உடனே என்ன பண்ணணும்? அவர்கிட்ட ஐயா கடவுள் சொல்லிட்டாரு, அந்த ஐயா மறிச்சுடுவார் சொல்லிடலாமா? கடவுள் சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்காக அவனுடைய சமூகத்தை செபிக்கணும். அதுதான் அவனோட விருப்பம். இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட வரும் பொழுது ஆண்டவரே அந்த ஆள் மறிக்க கூடாது, ஆண்டவரே அந்த ஜீவனை நீங்க எப்படியாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்காக திறப்புல நீ நிற்கிறியா, அந்த மனுஷனுக்காக நீ கதறியா, என்ன செய்ய போகிறோம் என்பதை பார்க்கும்படிக்கு தான் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு நேராக கொடுக்குறாரு. சொல்லிட்டாரு ஓ அப்படின்னு இருக்கிறதுக்காக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. அதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்? எனக்கு கஷ்டம் தான். ஐயோ மறிக்கலாம் கூடாது ஆண்டவரே சொல்லிட்டு எனக்குள்ள பாரத்தோடு கூட தான் அவனுடைய சமூகத்தை ஜெபம் பண்ணேன். ஆனால் நடந்தது என்னன்னா 2 நாள் அவர் மறித்து போயிட்டார். எனக்கு ஷாக் தான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார் சில நேரத்தில் வெளிப்படுத்தும் போது எதற்காக ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்த ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நடக்கிற காலகட்டங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன கொரோனா வந்துச்சு. உடனே என்ன நடக்குது? கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மற்றும் வெளியே கூட 2019 ஐயா சொன்னார் இந்த மாதிரி ஒரு நோய் வரும்னு சொல்லிட்டு வீடியோ ஃபிளாஷ் நியூஸ் தான் போடுறாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னாராம். அமெரிக்காவில் அது நடக்கும் என்று சொன்னாராம், ஜப்பான்ல இது விழும் என்று சொன்னாராம், நிலநடுக்கம் வரும் சொன்னாராம், பஞ்சங்கள் வரும் என்று ஐயா சொன்னாரு, மற்றபடியே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போடுவாங்க டிவியில. இந்த மாதிரி நடந்தது, அவர் சொன்னதை அப்படி போட்டு நடக்கிறத போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காப்பாங்க. நடந்துடுச்சு, ஐயா சொன்ன தீர்க்க தரிசனம் படியே நடந்தது. ஐயா அது தீர்க்க தரிசனம் அல்ல, கர்த்தர் உனக்கு வந்து சில காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க நான் பேசுறது. ஒரு காரியத்தை உனக்கையே வெளிப்படுத்தணும். அமெரிக்கால ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட அவர் பேசலாம். உன்கிட்ட எதுக்கு சொன்னாரு? உன் பேர் பிரஸ்தாபாவன்றதுக்காகவா? நீ ஒரு பெரிய தீர்க்க தரிசி என்று காண்பிக்கணும்ன்றதுக்காக கிடையாது. நீ என்ன பண்ண போற? அதுக்காக நீ என்ன காரியங்கள் செய்ய போற? இதற்காக நீ எப்படிப்பட்ட ஜபங்களை ஆண்டவருக்கு திறப்புல நிற்க போறியா? சாப்பிடாம ஆண்டோடைய சம்பவத்தை நீ கதற போறியா? ஆண்டோடைய இரக்கத்துக்காக நீ கதற போறியா? உன் கூட இருக்கிற ஜனங்களை கூட்டி சேர்த்து இதற்காக நீ ஜெபம் பண்ண போறியா? உன்னுடைய ஆக்ஷன் என்ன? உனக்காக எதற்காக ஆண்டவர் கிட்ட அதை சொன்னார்? அதைதான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிட்டு ஒன்னும் பண்றது கிடையாது. சொல்லிட்டாரு, நடந்துச்சு, ஆஹா ஓஹோ கிடையாது. நம்ம அப்படி இருக்க முடியாது. அதான் நான் பேசுறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியங்களை பேசுவாரே, ஆனால் அது இன்ஃபர்மேஷனா ரிசீவ் பண்ண அதுக்காக நான் என்ன பிரயாசம் எடுத்து கர்த்தர் இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுமே, கர்த்தர் இதில் ஒரு அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவரை தான் பண்ணாரு. ஆண்டவர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவர் போய் அன்னைக்கு நைட்டே போயிட்டு சோதம் குமார ஆரம்பிச்சு ஐயா இன்னைக்கு இந்த மாதிரி நடக்க போகுது சொன்னாரா? சொல்லலையே. அட்லீஸ்ட் அங்க அவர்
சோதம் குமாரில் ஐயா இருக்கிறார், லோத் இருக்கிறார். அவரையாச்சும் எப்படியாச்சும் நம்ம எஸ்கேப் பண்ணணும், ஏதாச்சும் முயற்சி எடுத்தாரா? சொல்லுங்க. ஒரு முயற்சியும் அவர் எடுக்கல. என்னதான் பண்ணாரு? அவனுடைய சமூகத்தில் நின்னார், அவ்வளவுதான். இதுதான் ஒருவேளை பேசிருக்கலாம். ஆண்டவர் அவ்வளவு பேசினார, ஆண்டவரே அங்க லோத்து இருக்கிறார், ஆண்டவரே லோத்து இருக்கிறார், அவருக்காக ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதெல்லாம் கிடையாது, அதான் பேசினார். அப்படி கிடையாது. ஆபிரகாம் நீதிமானாய் லோத்து இருப்பாரே, ஆனால் நிச்சயமாய் அவரை ஆண்டவர் காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உண்மையாகவே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நீதிமானா இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவனை நிச்சயமாய் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தெரியும். அவர் யாருக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணல, ஆண்டவருக்கு முன்பதாக மாத்திரம் நின்று அதுக்காக பேசினார், கதறாரு. பண்ணுங்க ஆண்டவர், இதையாச்சும் பண்ணுங்கப்பா, வேணாம்ப்பா நீங்க பண்ணுங்க, என்கிட்ட நீங்க சொன்னதுனால நம்ம கிட்ட கேட்கிறேன், நீங்க என்கிட்ட சொல்லலாம் நான் பண்ண போறது, என்கிட்ட நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சில நேரம் இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு நிறைய வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லுங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்? நம்பட்ட அடிக்கலாமா, இல்லை ஆண்டோடைய சமூகத்தை போய் நிற்கலாமா? சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், சில இன்ஃபர்மேஷன், சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாணவர் பேசலாம், சில காரியங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நடக்கும் என்று சொல்லலாம். சில நேரத்தில் போதகர் மூலமாக உங்களுக்கு வார்த்தைகள் வரலாம். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு அனுபவம் தான் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு முன்பதாக நடந்த அந்த காரியத்துக்காக தடுத்து நிறுத்துவதற்கு நம்மளால முடியும். ஆண்டவர் எதிர்பார்த்தா திறப்புறம் இருக்கிற ஒரு மனுஷன் எவனோ வந்து நிற்பானா? சிவரை அடைக்கத்தக்கதாக அந்த அழிவை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மனுஷன் வந்து நிற்பானா? நம்முடைய ஜபம் தான் காக்கும். ஜபம் தான் வந்து காரியங்களை மாற்ற முடிய பண்ணும். நாம் செபிக்கணும். செபிக்கும் போது ஆண்டவர் எழுந்தருளி அந்த இடத்துல பெரிய மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். செபிக்கும் போதுதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். செபிக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்களையோ அடையாளங்களையோ மாற்றங்களையோ அந்த இடத்துல சூழ்நிலையோ எப்போ மாறும் கேட்டீங்கன்னா, நம்ம செபிக்கும் போது எப்படி செபிக்கணுன்றது முக்கியம். தேவனுடைய இருதயத்தை அறிந்து செபிக்கிறோம்னா என்ன சும்மா இன்ஃபர்மேஷன் அதை பார்த்துங்க. எப்படி நிற்கிற ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு கூட ஆபிரகாம் நிற்கிறாரு. ஒருவேளை தூதன் போய் ஆண்டவரை தூதரை நிறுத்துங்க, அதல்ல ஜெபம். நான் டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேச விரும்புகிறேன். அந்த புருஷர்கள் போனா பரவாயில்ல, கர்த்தரிடத்தில் தான் முழு அதிகாரம் இருக்குது என்பதை அறிந்த உணர்ந்த ஆபிரகாம் ஆண்டவரே யோசனை பண்ணணும். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆபிரகாம் நிற்கிறத பார்த்த உடனே கர்த்தர் அந்த இடத்துல மூவ் பண்ணல. இருதயம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அப்படியே நிற்கிறார். பேசுவதா ஆபிரகாம்? நம்ம பேசுறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் பரிந்து பேசுவோம்னா அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. இந்த ஜபத்தை தான் எதிர்பார்த்தேன். இப்படிப்பட்ட ஜபம் தான் எனக்கு பிரியமான ஜபம் சொல்லிட்டு எவன் ஒருத்தன் கர்த்தர் முன்பா நின்று பேசுறாங்க தெரியுங்களா ஆண்டவர்கிட்ட, அதுதான் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். இப்பெல்லாம் ஆண்டவர் பேசுவார், கட்டாயமாய் ஆண்டவர் பேசுவார். வேதத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? கட்டாயமா இன்னைக்கும் நம்மோடு கூட அவர் இப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற அந்த மாற்றமே கிடையாது. நிச்சயமாய் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுவாரே. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று முகமுகமாய் உரையாட முடியுமே. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்க முடியும். நீங்க வாசித்து பாருங்கள். நீங்க ஆதியாகமம் புத்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனத்துல அவர் நின்று பேசிட்டு போயிட்டாரு. அக்கறம் போயிட்டார், இவரும் வீடு திரும்பிட்டார். ஆனா அன்னைக்கு இரவுல ஒரு தூக்கம் எல்லாம் ஒண்ணு இல்லை. அப்புறம் எப்படா காலையில ஆகும்? 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய 19:27 வாசித்து பார்க்கும் பொழுது, விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், அனகத்தால் எழுந்து போயிடுறார் ஆபிரகாம். பேசினமே அவர்கிட்ட என்ன ஆச்சு, அந்த இடம் காக்கப்பட்டுதா, நடந்துச்சா, தன்னோட மனைவி கிட்ட கூட சொல்லியிருப்பாருன்னு தெரியாது. இந்த ஆபிரகாம் என் காலத்தில் எழுந்து எந்த இடத்துல நின்று ஆண்டவர் கிட்ட பேசினாரோ, எந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்தாரோ அதே இடத்துல நின்று அவர் பார்க்கிறார். நடந்தது என்ன நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த பட்டணங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது, சூளையின் புகையை போல எழும்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் தெரியும் ஆண்டவர் வந்து நீதி செய்கிற தேவன். அவர் விசுவாசிருப்பாரு. ஒரு வேற அந்த இடத்துல 10 நீதிமான் கூட இல்லை போல இருக்குது. அதனால ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அழிச்சிட்டார் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு உணர்வு. அவருக்கு அழகாக திரும்ப போயிட்டார். இந்த காலவேளம் கூட
நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் பேச விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். நமக்கு அப்படிப்பட்ட அந்த விருப்பம் நமக்குள்ள வேணும். முடியுமா இது? ஆண்டவர் நம்ம கிட்ட இப்படி பேசுவாரா? நான் பேசுறதுக்கு ஒரு பதில் ரிப்ளை பண்ணுவாரா? பேச முடியுமா அப்படின்னு ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிகள் இப்படி ஆண்டவர்கள் நம்ம கிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? முதல்ல நம்பிக்கை இருக்குதா? கட்டாயம் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 18:23 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 18:23 அப்போது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, இந்த நிற்கிறது மாத்திரமல்ல, நின்று பார்க்கிறது மாத்திரமல்ல, அப்போது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து ஆண்டவரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கூட பேசுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம கொண்டு செல்லும். ஆண்டவர் பேசிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறது இல்லை, இன்னுமா நான் எப்படி கிட்ட போய் பேச முடியும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நிற்கிற ஆழத்தமா இருக்கிறேன், அவர்கிட்ட பேச ஆழத்தமா இருக்கிறேன், எப்போ பேச முடியும், எப்படி பேச முடியும் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கிட்ட போய், இன்னைக்கு ஆண்டவரோட கிட்டி சேர்கிற ஒரு அனுபவம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளாலேயும் ஆண்டவர்கிட்ட பேச முடியும், அவரை நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம் பாருங்க. யாரெல்லாம் கிட்டி சேருகிற ஆண்டவர் நெருங்கி ஜீவிக்கணுன்ற ஒரு இருதயம், ஆண்டவர் கிட்ட போகணும், கிட்ட நெருங்கணும். சில காரியங்களுக்கெல்லாம் அவங்க தூரத்துல இருந்து பேசினா ஒன்றும் நடக்காது. கிட்ட போய் அவனுடைய சமூகத்தை நின்று பேசுகிற ஒரு அனுபவம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஜபமா இல்லாமல் ஒரு உரையாடலாய் மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்போ போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் கிட்டி சேரும்போது, நான் கிட்ட இன்னும் போய் நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மோடு கூட நிச்சயமாய் ஆண்டவர் பேசுவார். நம்புறீங்களா? இந்த அழகா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு நிலை, அது ஒரு நிலை. நான் பேசுறது வேற நிலை. நான் பேச விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் அப்படி இருக்கணும், என்னைய சேர்த்து நான் அப்படித்தான் ஆசைப்படுறேன். நம்மளாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போனோம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம், ஆண்டவர் முன்னாடி நின்று பேசுகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் கூட முறையிடுகிற ஒரு அனுபவம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்துவுக்குள்ள வந்த, ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த நான் ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், அப்படி போவோம் இல்லை. அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் போகணும்னு சொல்லிட்டு பல ஆவிக்குரிய அனுபவங்களை தேவன் வைத்திருக்கிறார் வேதத்துல. இல்லை நம்ம ரிசீவ் பண்ணணும்னு சொன்னா நமக்குள்ள சில காரியங்கள் வரணும், நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரணும், அப்படிப்பட்ட ஆசைகள் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ரிசீவ் பண்ண முடியும் பாருங்களேன். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 9:23 ஆண்டவர் சொல்லுவாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினார், அவன் தன்னைத்தானே வெறுத்து அப்புறம் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. என்ன ரொம்ப முக்கியம்? என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். ஒருவனுக்கு என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பம் இல்லாதவன் பின்பற்றி வரவே முடியாது. விருப்பம் இல்லாதவன் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. விருப்பம் இல்லாதவன் கர்த்தர் முன்பாக நின்று ஆண்டவரோடு கூட பேச முடியாது. விருப்பம், ஆண்டவர் சொன்னாரு, பின்னாடி ஒருத்தன் வர விருப்பம் இருக்குதா? முதல்ல என்ன ஃபாலோ பண்ணுறான், விருப்பம் இருக்குதா? விருப்பம் இருக்குமே, ஆனால் அவனால என்ன பின்பற்ற முடியும், அவன் என்ன பின்பற்றி அவனால வர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து. நீங்க அந்த விருப்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். விருப்பம் வேணும். ஆபிரகாமுக்கு அதுதான் விருப்பம், ஆபிரகாமுக்கு அதுதான் விருப்பம். நீங்க ஆபிரகாமோட ஃபுல் லைஃப் அப்படியே எடுத்து நீங்க கேப்சர் பண்ணி பாருங்களேன். அவர் தன்னைத்தானே ஒரு விருத்த ஒரு மனுஷனா இருப்பார். எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு, என் குடும்பம், என்னுடைய நிலை, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குரியது, எந்த இடத்திலுமே தனக்காக நிற்காத ஒரு மனுஷனா இந்த ஆபிரகாம் பார்க்க முடியும். தனக்கென்று எந்த ஒரு தரிசனமோ, தனக்கென்று எந்த ஒரு ஆசாபாசமோ இல்லாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய தரிசனம் தான் என் தரிசனம், கர்த்தருடைய விருப்பம் தான் என் விருப்பம், கர்த்தருக்காகவே வாழும்படிக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த ஆபிரகாம், அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு பாருங்களேன். தன்னைத்தானே எப்போ விரும்ப முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு விருப்பம் வரணும், விருப்பம் இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும்.
ஒரு விருப்பம் இல்லாதவன் ஒரு நாளும் தன்னைத்தானே வெறுக்கவே முடியாது. வெறுக்கவே முடியாது தன்னைத்தானே. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வெறுத்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஏன்? அவர் விருப்பமே ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வார். என்ன செய்ய சொன்னாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கக்கூடிய இருதயம் உள்ளவர் தான் இந்த ஆபிரகாம். ஒரு விருப்பம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கும் பொழுது, அந்த விருப்பம் வேணும். இன்னைக்கு என்ன விருப்பம்? ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த இருதயத்துல இருந்த அந்த ஆசை, அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மோட கூடயும் ஆண்டவர் பேச முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோவான் புத்தகம் 8:56 நீங்கள் வாசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சொல்ற அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி எடுத்து வாசிப்போம். யோவான் புத்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோவானின் புத்தகம் 8வது அதிகாரம் பாத்தீங்களா? பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அவருடைய ஆசையை பாருங்களேன், அவருடைய விருப்பத்தை பாருங்களேன். இப்படி ஒரு விருப்பம் இருக்குமே, ஆனால் பாருங்க, அந்த விருப்பம் தான் இன்னைக்கு நமக்குள்ள வேணும். ஆண்டவர் எது நம்ம கூட பேச வைக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விருப்பம். அவருக்குள்ள பாருங்க என்ன விருப்பம் இருந்துச்சு பாருங்க. அவருடைய நாளை பார்க்கணும். எங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கு ஜீசஸ் கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட விருப்பம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள விருப்பமே இல்லை. என்ன விருப்பம் இல்லை? என்ன விருப்பம் இல்லை? அடிப்படையில விரும்ப வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு எங்க நான் விரும்புறது? இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள பார்த்தா ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, வேதம் வாசிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, உபவாசம் பண்ண விருப்பம் கிடையாது, தன்னை தானே அவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்க விருப்பம் கிடையாது, தேவனோட நடக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவன் வாழ்வானா அவங்களுக்குள்ள விருப்பம் உண்டு. உலக பிரகாரமான 1008 காரியங்கள் விருப்பம் உண்டு. இந்த விருப்பங்களை கர்த்தர் எனக்கு செய்யணும், கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டு உலக பிரகாரம் பல விருப்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய இருதயத்துல தேவனுக்கு நேராக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விருப்பம் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா எப்படி? யோசிச்சு பாருங்களேன். தேவன் ஒரு விருப்பத்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள எதிர்பார்க்கிறாரு. அந்த விருப்பம் இல்லாமல் வேற ஒரு காரியத்தில் விருப்பத்தை வைத்து அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றும் சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு சுயநலமுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் நீங்க நான் இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இன்னைக்கு ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவனா நீங்க நானும் இருக்குமே, ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவனுடைய சமூகத்தை உட்கார முடியாது நேரம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க நான் வாழ்வேன்னு சொன்னா நம்மளாம் எங்க இருந்து ஆண்டவர் முன்னாடி நின்று அவர்கிட்ட பேசி அவர் சொல்வதை கேட்டு அதற்காக திருப்பல் நின்று அதற்காக ஜெபித்து தேசத்தை மாற்றங்கள் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை இல்லை. அதற்காக ஆண்டவர் அழைக்கல, மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் நீங்க நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்துக்குள்ள போனீங்கன்னா நமக்கு தெரியும். அது சும்மா ஜெபிங்க அதல்ல. தேவனுக்கு முன்பாக நின்று கதறுகிற அவனுடைய சமூகத்தை அவனுடைய பாதத்தை அவனுடைய கரத்தை பிடித்து நிற்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய வாஞ்சை தாக்கம்லாம் என்னன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லை. ஜெபிக்க முடியாத கிறிஸ்துவன்னா கோபம் கிடைக்குள்ள போக வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஜெபம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, வேத வாசிக்க தூக்கம் வருது, உபவாசம் பண்ண முடியல, சாப்பாட்டை ஒதுக்க முடியாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன ஒரு கிறிஸ்துவம் பாருங்களேன். உபவாசம் பண்ண முடியாததுனால காரணம் பசி. திங்க் பண்றது மேல சாதாரண அந்த அழிந்து போகிற போஜனத்தின் மேல ஒரு வயிறு ஒரு மனுஷோட விருப்பம் இருக்குமே, ஆனால் எங்க அந்த கிறிஸ்து கொடுக்க போற அந்த போஜனத்தை வாங்கி கொடுக்குவதற்கு அந்த மனுஷன் அந்த சரீரம் இடம் கொடுக்கணும் யோசித்து பாருங்க. முடியாது, வாய்ப்பே கிடையாது. தேவன் கொடுக்கிற அந்த விடையேற போஜனத்தை உன்னை ரிசீவ் பண்ணா இன்னைக்கு உன் போஜனத்தை கட் பண்ணாம அந்த போஜனத்தை உனக்குள்ள பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. கொடுக்க மாட்டாரு. யாருக்கு ஆண்டவர் பேசுவார், யார்கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார்னா விருப்பம் இருக்கணும், தாழ்கிற மனுஷனா இருக்கணும், தேவனுடைய சமூகத்தை விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும், கர்த்தர் இடத்துல பேசணும் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். ஆண்டவர் பேசுவார். எதுவுமே இல்லை.
எதுவுமே இல்லை. எங்கிருந்து ஆண்டவர் பேச போறாரு? நம்ம அப்படி இருக்கக்கூடாதுதான் நான் பேசுறேன். நம்ம லைஃப் நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே நல்ல தேவனுக்கு முன்பாக நல்ல செபிக்கிற ஆட்களாக இருக்கணும். தெரியணும், இங்க இருக்கிற சர்ச்சில் 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க, 10 பேரும் தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க, 10 பேரும் முழங்கால் நிற்கிற ஆட்கள், 10 பேரும் திறப்பில் நிற்கிற ஆட்கள், 10 பேர். இந்த புது பாகத்தை கலக்கணும்னு சொன்னா 10 பேர், 12 பேர். எவெல்லாம் முழங்கால நிற்கிறானோ, எவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தை திறப்பில் நிற்க ஆயத்தமா இருக்கிறோம், தன்னைத்தான வெறுக்கிற ஒரு மனநிலை இருக்கிறவன் தான் நிற்க முடியும். அவன்கிட்ட தான் அவர் பேசுவார். அவனிடத்துல தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார், இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஊற்றுவார். அதெல்லாம் எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷத்தை பேசணும், அதுதான் பாக்கியம். கர்த்தர் ஒரு மனுஷனோட இடைப்படணும், அது அளவா ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு மனுஷனை உணர்த்தி நடத்தணும் இல்லையா? அதுதான் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது இன்னைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்துல போக கூடாத ஒரு மனநிலையில நீங்க நானும் இருப்போமே சொன்னால், ஜெபிக்காத கிறிஸ்தவர்களா இருப்போமே சொன்னால் என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு மனுஷன் ஜெபம் இல்லைன்னு சொன்னா அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் இல்லவே இல்லை. ஜெபிக்காதவரோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யவே முடியாது. தேவனை பார்க்க விருப்பம் இல்லாமல் இதுலதான் ஆண்டவர் பார்க்க முடியும். இது பேர் என்ன? இது பேர் என்ன? பேர் என்ன? இது பேர் வந்து கர்த்தரா. கர்த்தர் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை பேர் அது. அப்ப இது பேர் என்ன? இது பேர் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இதை நீ பார்த்தனா இயேசுவை பார்க்கறன்னு அர்த்தம். ஒரு 2 கண்ணும் விழுந்து நீ பார்க்கணும்னு சொன்னா இயேசுவோட கூட பேசிக் கொண்டிருக்கிற, இயேசுவோட முகமுகமா நீ பேசுகிற அனுபவத்தை இதன் மூலமாய் கூட பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் வழி. கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் விரும்புகிறார். எப்ப பேசுவார்? கிட்டி போனோம், கிட்டி சேருகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். தூரத்தில் நின்றுகிட்டு எல்லாரும் கூட ஆமேன் அல்லேலூயா போடுவதற்கு ஆட்களே தேவை கிடையாது. தனி ஒருவன் திரைப்படம் நின்று அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு நாட்கள் வந்திருக்குது. அந்த நாட்கள்ல நீங்களும் நானும் நினைக்கணும்னா இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள போகணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மள முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் நம்மள அழைத்திருக்கிறாரு, கர்த்தர் நம்மள எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த உணர்வு இன்னைக்கு ஒருவேளை இல்லைன்னு சொன்னா அதை நம்ம புதுப்பிச்சுக்கணும். கட்டாயம் நம்மள வந்து மாற்றத்துக்குள்ள போய் ஆகணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. முக்கியமா தனி ஜெபம் கட்டாயமா இருக்கணும். தனியாய் ஆண்டவருடைய சமூகத்தை நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். தனியாய் ஆண்டவருடைய இதயத்தை ஊற்றி பேசுகிற அனுபவம் இருக்கணும். தனியாய் ஆண்டவர்கிட்ட நின்று ஆண்டவரே கதறுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். முழங்காலின் அனுபவங்கள் நிச்சயமா இருக்கணும். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேர முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் நிச்சயமாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறோம்? எத்தனை வருஷம் ஆட்சி ரசிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் ஆட்சி ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு அந்த மாற்றங்கள் இல்லாத ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. குழந்தைத்தனமா இருக்கவே முடியாது. குழந்தைகள் வாழ்வது ஆண்டவருக்கு நிச்சயமா விருப்பமே கிடையாது. ஒரு முறை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது ஆண்டவர் திட்டார், நீ குழந்தை நீ இன்னொரு முறை எங்க நீ சொல்லாத. ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவரே ஊழியருக்கு வந்துட்ட பிறகு ஒரு 2017 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் திட்டினதுக்கு அப்புறம் நான் எந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நான் என்னோட வாயை திறக்கிறதுக்கு எனக்கு பயம். சொல்ல மாட்டேனே, தெரியாதுன்னு சொல்ல மாட்டேனே. எல்லாம் செய்ய போகிற ஆண்டவர், நடத்த போகிற ஆண்டவர். நான் என்ன சொல்றது? என்னுடைய ஞானமோ என்னுடைய அறிவோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ மொத்தம் உதவாது. அது குப்பை. அது நல்லா தெரியும் எனக்கு. நமக்குள்ளதான் மாற்றம் வரணும். இன்னைக்கு நமக்குள்ள அந்த மாற்றம் நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாற்றங்கள் இன்னைக்கு நமக்குள்ள வேணும். ஒவ்வொரு தனிப்பட்ட இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை நீங்கள் நிதானித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க நிதானித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்குறீங்க. நீங்க வேலைக்கு போலாம், அலுவலுக்கு போலாம், என்ன ஒண்ணா பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஒரு நாள் நான் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருக்கிறேன். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது. அந்த நேரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறது. அந்த நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறது. எல்லாத்தையும் செய்ய போகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்குறீங்களா? அந்த மணி நேரம், அந்த நேரங்களை வைத்துதான் உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய பிள்ளைடைய எதிர்காலங்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய எல்லா கையின் திரைகள் எல்லாம் அதுல வச்சிருக்கிறது. அது தெரியாமல் அந்த மதி இல்லாமல் ஒருவேளை ஒரு மனுஷன் நம்ம அப்படியே இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். வேலைகள் 1000 இருக்கலாம், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும். அன்னைக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா?
இல்லை மூஞ்சி கழுவாமல் இருக்கிறோமா, இல்லை குளிக்காமல் இருக்கிறோமா, எல்லாம் பண்ணறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும்போது அந்த ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் அன்னைக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நம்மளாம் யாரு? நான்லாம் யாரு? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு சந்தோஷப்படுவார்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு துக்கப்படுவார். நம்மை குறித்து ஆண்டவர் துக்கப்படுற நிலைமைக்கு வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சவுலை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். இவனை போய் நான் தெரிந்து கொண்டேன், இந்த பலமான இப்படிப்பட்ட ராஜ்யத்தின் வேலைக்கு இவனை போய் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை குறித்து வருத்தப்படாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் வருத்தப்பட்டாரே ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒருவனை கொண்டு வந்து விடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு உனக்கான ஒரு அழைப்பு ஒன்று இருக்கும் போது, உன்னை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்யும் போது நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கும் போது, உனக்குள்ளா இருக்கிற அசதி, உனக்குள்ளா இருக்கிற சில அசக்கத்தனமான காரியங்கள் நிற்குமாய் ஆண்டவர் கோவப்படுவாரே ஆனால், ஆண்டவர் மனஸ்தாபப்படுவாரே ஆனால், கொஞ்சமும் ஆண்டவர் யோசிப்பதற்கு வேற ஒன்று வச்சுக்குவார். ஏய் போட்டா போட்டா, நீ இன்னும் உயரம், சின்ன பையன் தாவீது போதும், உனக்கு அழகுல ஒண்ணு அவன் கம்மியா இருக்கலாம், உயரத்துல ஒண்ணு அவன் கம்மியா இருக்கலாம், அவன் நேசிக்கிற விதத்துல உன்னை விட அவன் 1000 மடங்கு அதிகம், அவன் தான் எனக்கு வேணும் அவனுக்கு வச்சுக்குது. அழைத்தவர் ஒருவன் ஆளுகை செய்கிற ஒருவன் இருக்கக்கூடாது. யாரை அழைத்தவரோ அவன் தான் ஆளுகை செய்யணும். நம்மளால புரிஞ்சு கொண்டு தயவுசு, உன்னை ஆண்டவர் அழைத்தார்னா நீ தான் அந்த அழைப்பில் நிக்கணும். அது ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நாட்களை கொடுக்குறாரு, கிருபைகளை கொடுக்குறாரு, பிரசங்கம் மூலமாய் அடிக்கிறாரு, பேசுறாரு, என்னவோ பண்ணி பார்த்தும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய இருதயத்தை அப்படியே வச்சிருக்கான். வட்டம்பாக்க திருப்பினா கூட திருப்பாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளா யாரு? நம்மளா யாரு? நம்மளா யாரு? சொல்ல மாட்டீங்களே, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். எவன் கிறிஸ்துவ உடையவன்? ஆண்டவருக்குள்ள இருந்த ஜெபங்கள், ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள இருந்த பேசி அவர் ஊழியத்துல பேசுனா ஜபந்தான். இரவு முழுவதும் தனிமையில அனாந்தரமான ஒரு இடத்துல மலைக நிலை இரவு முழுவதும் ஆண்டோடைய சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவாய் நமக்கான சில காரியங்கள் அப்படியே அவர் எடுத்துக்காட்டாய் அவர் வாழ்ந்து காமிச்சுட்டு வருகிறார். பாருங்க, இன்னைக்கு என் ஜீவியத்துல நான் ஜபத்தை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆண்டவர் முன்னாடி நிற்கிற ஒரு அனுபவத்தை பேசுனேன். ஆண்டவர் முன்னாடி நின்று பேசுற ஒரு அனுபவம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் பேச விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். அப்படியே நம்ம மாறணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க இருதயத்தில் நான் விதைக்க விரும்புகிறேன். நிச்சயமா இப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க சில நேரத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஒரு நீங்க ரிசீவ் பண்ணிருக்கலாம். நீங்க உள்ள பேசுவார், நீங்க பேசுவீங்க, ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை டைரக்டா பேச முடியாத மாதிரி இருக்கலாம், இருக்கிற மாதிரி இருக்கலாம். உள்ள இருக்கிற ஆவியான நம்ம கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. அந்த அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆவி நம்ம பேச பேச அவரும் உணர்த்தலாம். அதெல்லாம் சொன்னா முடியாது, அனுபவத்துக்குள்ளாய் போனால்தான் அது என்னது என்பதை நம்மளால உணர்ந்தது. அது அனுபவத்துக்குள்ளாய் போகும்போது அதோடைய அருமை எல்லாம் நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. மோசஸ் சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தார். மோசே அவரோட வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். அவரு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு இடத்துல திடீர்னு கர்த்தருடைய தூதன் வந்து முட்செடியில அப்படியே இருந்து தரிசனமாகிறார். பாக்குறாரு, என்னடா எரியுது, பாக்குற பயந்து ஓடக்கூடாது. அவர் பயந்து ஓட நின்று பாக்குறாரு, அற்புத காட்சியா இருக்குது, இதை நான் பார்க்கும்படிக்கு கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஒரு எண்ணம். அதனால என்ன பண்றாரு, கிட்ட நெருங்குறாரு. கிட்டி சேர்க்கிற ஒரு அனுபவம். ஒரு ஃபயர் இருக்குன்னா கர்த்தர் தான் ஃபயரா இருக்குன்னு கிட்ட நெருங்கும் பொழுது அவன் பேச ஆரம்பிப்பார். நீ தூரத்துல இருந்து கொஞ்சம் பேக் அப்படி பின்னாடி கால் எடுத்து நீ பின்னாடி போனோம்னா ஃபயர் அங்கேயே தான் இருக்கும். நீ பின்னாடி போறா அது நெருங்கி உங்ககிட்ட நான் வராது, அது நெருங்கி நம்ம கிட்ட நான் வராது, நம்ம தான் அது கிட்ட போனோம். மோசஸ் பார்த்தாரு, வித்தியாசமா இருக்குது, போவோம் கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தைரியமா கிட்ட வரும் பொழுது அவனுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. மோசே மோசே சொல்லிட்டு அவன் 2 முறை பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா பெரிய காரியங்களை அவங்களை கொண்டு செய்ய போறான்னு இருக்கும். யாரெல்லாம் வேதத்துல 2 முறை பேர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்களை கொண்டு பயங்கரமான அசாதாரணமான காரியங்களை செய்ய போறாரு அர்த்தம். மோசஸை பார்த்து மோசே மோசேன்னு சொன்னாரு. ஒரு கிட்ட வந்து நிகழ்ச்சி அவனை பேச ஆரம்பிக்கிறார். நான் எகிப்து அனுப்ப போறேன், உன் கால்தர்கள்லாம் கைட்டு போட்டு பல முறை பேசியிருக்கிறோம், அதெல்லாம் கைட்டு போட்டு வா. அந்த கிட்டி சேர்க்கிற ஒரு அனுபவம் தான் வந்து அவரோட லைஃப்ல ஒரு பெரிய ட்ரமெண்டஸ் சேஞ்சை கொடுத்து அவரோட ஆவிக்குரிய நிலைமையெல்லாம் அப்படி மாற்றி போடுறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிட்டி சேர்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் மோசே வந்ததுதான். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு லைஃப் எண்டு வரைக்கும் பாருங்க, 40 வருஷம் மேல ஒரு லைஃப்பை நீங்க பாருங்களேன்.
ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரோட தொடர்ந்து நடக்கிறார். இதுதான் நீங்க யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். ஆண்டவர் பேசுறாரு, இந்த ஜனங்கள் நான் அழிச்சிட போறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு மோசஸ்க்கு. என்ன பண்றாரு? மோசமான ஆளுங்க. எத்தனை முறை திரும்ப கோபப்படுத்திருக்கிறாங்க. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, பார்த்து கொள்ளுங்கள். இப்படி கை காமிக்கல ஆண்டவர். இந்த ஆண்டு 2 கையை வைத்து முழங்கப்போம் அவனுடைய சமூகத்தை ஆண்டவரே அதை மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. என்ன சாகடிச்சுட்டு அவனை நீங்க சாகடி. இதுதான் மோசே. என் பேரை ஜீவ புஸ்தகத்தை கிரிக்கு போட்டு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ண நான் விட மாட்டேன் ஆண்டவர் அவங்களை தொடர்றதுக்கு சொல்லி திறப்புல நிறுத்துற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். என்ன மீறி நடக்கக்கூடாது. இதுதான் உண்மையான தலைவனுக்கு அடையாளம், உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். தேசத்துல ஒரு காரியம் நடக்கும், ஆண்டவர் என்ன மீறி நடக்கக்கூடாது என்று சொல்லி அவனோட சமூகத்தில் அப்படியே இருதயத்தை கிழித்து நிற்கிறான் தெரியுங்களா. மோசஸ் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட இருதயமா நம்முடைய இருதயம் மாறணும். என்ன மீறி போகக்கூடாது ஆண்டவர். தேவன் தைரியமான பேசுகிற ஒரு மோசைகள் நீங்க இருக்கணும். என்ன மீறி நீங்க போக, என்ன சாகடிச்சு என்ன ஒண்ணு பண்ணிக்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் மீறி பண்ண முடியல. காரணம் பேசுகிறது மோசே, பேசுகிறது ஆபிரகாம், பேசுகிறது தானியேல், பேசுகிறது தாவீது, பேசுகிறது எலியாவா இருக்கும் போது அவன் மீறி எதுவும் பண்ண மாட்டார் ஆண்டவர். நீ நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ரீதியில அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள அப்படிப்பட்ட தன்மையில உங்களுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் இருக்குன்னு சொன்னா நம்மளை மீறி ஆண்டவர் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டார். இதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். அது பண்ணலையே. சரி போ, இப்படி சொன்ன போது எப்படி நான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துலயும் ஆண்டவர் இறங்குகிறார். நீ நம்முடைய லைஃப்ல பாருங்க, யோசிச்சு பாருங்க. நான் எத்தனை பேரோட வாழ்க்கைக்காக நின்று எத்தனை பேரோட வாழ்க்கையை நான் மாத்திருக்கிறேன். எத்தனை பேரோட அழுகைக்காக நின்று எத்தனை பேரோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்துகிறேன். எத்தனை பேருடைய பலவீனத்துக்காக நின்று எத்தனை பேருடைய பலவீனத்தை ஆண்டவர் என்ன நிமித்தமாய் மாற்றிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சமூகத்துக்கு நின்றதுனால நான் கதறதுனால கத்தர் அப்படி பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தினார். வரணும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகணும். பேர் பிரஸ்தாபம் அல்ல, நோட்டீஸ் அடித்து ஒட்டுகிற காரியங்களை வீடியோ எடுத்து மக்களுக்கு காண்பிக்கிற காரியம் அல்ல. இது எனக்கும் தேவனுக்குள்ள நடக்கிற ஒரு உறவு. இது நீங்க அந்த உறவு அனைவருக்கு புரியுறது கிடையாது. இதை வெளிச்சம் போட்டு பாடு யாரெல்லாம் கத்தர் சொன்னா செய்யற படம் போட்டு காட்டுறவெல்லாம் உண்மையான கிறிஸ்தவம் இருக்க முடியாது. கத்தரின் மூலமாய் பேசினார். வெளிப்படுத்தாம கதறாங்க. ஐயோ நம்ம ஜெபித்தும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கதறான் பாருங்களேன். அவன் அல்லவா கிறிஸ்தவன். நம்ம அதற்காக திறப்ப நின்னோம். சில காரியங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கதறாங்களா. அப்படிப்பட்ட இதயத்தை தான் ஆண்டவர் பார்க்க விரும்புறாரு, தவிர்த்து இது அல்ல. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் பேச விரும்புறேன். ஜபான்லாம் விட்டுருங்க. ஜபா அது டீப் பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்து என்ன? அடுத்துதான் நான் பேசுறேன். ஜபான்றது சின்ன குழந்தைக்கு தெரியும். எனக்கு தெரியுமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சின்ன பையன் சண்டே கிளாஸ் பையனுக்கு தெரியும் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அதை போய் நான் சொன்னேன்னா அப்போ நம்ம இது எல்கேஜி ஸ்கூல் கிடையாது, இது எலிமெண்டரி ஸ்கூல் கிடையாது, பால்வாடி கிடையாது. ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களோட ஊசி குத்திடுவேன் அப்படி சொல்றதுக்கு இது பால்வாடி ஸ்கூல் கிடையாது. இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய ஆலயம். தேவன் என்ன விரும்புகிறார், இன்னைக்கு நம்ம சர்ச்ல எப்படிப்பட்ட ஆட்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய இருதயம் என்ன, அதை நம்ம கவனித்துக் கொள்ளணும். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தை உட்கார்ந்து என் நிலைமை மாறட்டும், நீர் என்னோடு கூட பேசுகிற அனுபவத்துக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும் சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுகிற ஒரு நிலைமைக்குள்ள வர பாருங்களேன். அதை ஆண்டவர் கவனிக்கிறாரு. பட் அப்படி வந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் பேசுறாரு. அனுபவம் இல்லாம நான் பேசல, கர்த்தர் நிறைய முறை பேசிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். அவர் சொன்னதான் நடக்கும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, பேசினது என்ன பண்ற, ரெஸ்பான்ஸ் என்ன செய்ய போற. அம்மா ஆண்டவர் பேசினாரு. ரேலி யுவர் பிரேயர் சொன்னாரு. ரேலி யுவர் பிரேயர் சொல்லிட்டு ஆண்டவர் பேசினாரு. அப்புறம் ஆண்டவர் பாப்பாரு என்ன பண்ண போறான், என்ன பண்ணு ஆண்டவர் சொல்ல, என்ன பண்ண போறான். எனக்கு ஒன்றும் விளங்கல. இது நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாமா, என்ன பண்ணணும், எனக்கு அறிவிக்கிறது நான் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்துருக்கிற ஆட்களை வச்சு நான் ஜெபம் பண்றேன். எவ்வளவு நேரம் வேணா நாங்கள் நின்று ஜெபம் பண்றோம். நீங்க பேசுங்க, உங்க இருதயத்தை திறந்து எனக்கு காண்பீங்க. அதற்காக நான் ஜெபம் பண்றதுக்கு நான் கூட்டி சேர்த்து நான் என்னால முடிஞ்ச பிரயாசத்தை எடுத்து நான் சொல்றேன். இதுதான் என்னால பண்ண முடியும். கர்த்தர் பேசினார் சொல்லிட்டு ஒரு மனுஷன் நீங்க இருந்து சொல்லும் போது எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம செவி கொடுக்குறோம் யோசித்து பாருங்க.
அதெல்லாம் அவர்கிட்ட பேசினார், அவர் பார்த்துப்பாரு, அவர் நல்லா இருப்பார், அவர் நல்லா வாழ்ந்துட்டு போவார். அவர்கிட்ட பேசினாரு, அதை விட்டு நம்ம கிட்டையா பேசினாரு? நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அப்படியே இருந்தோம்னா அப்புறம் கஷ்டம். அதான் தரிசனத்தை உட்கார்றது, அதுதான் சபையோடு கூட நிற்கிறது, அதுதான் தோல் கொடுக்கிறது. என்னுடைய தோல் இருக்குது சர்ச்சில், அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய கரமும் இருக்கிறது. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுறார், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். யாரெல்லாம் அதுக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு நீங்க ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த எலியாபுருக்கு பார்க்கும்பொழுது அவர் எப்படி தெரியுமா சொல்றாரு, தேவனுடைய மனுஷனாகிய இல்லை, அதை காட்டிலும் மேல நான் அவருடைய ஆவிக்குரிய தன்மை, அவருடைய ஆவிக்குரிய அந்த துணிச்சல், அந்த ஆவிக்குரிய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியமா இருக்குது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க எடுத்து வாசிக்கும் போது தன்னை எப்படியா சொல்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு வார்த்தை கவனிச்சீங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கெத்து. யார எப்படி? நான் யாருக்கு தெரியும்ல, யாருக்கு தெரியல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் சொல்றேன் நான். 1 ராஜாக்கள் 18:5 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகாப் உபதேயாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய் நாம் சகல மிருக ஜீவனையும் சாகாமல் பார்த்துக்கணும். 1:15 சாரி. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்றார் எலியா? சேனையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் சொல்றதுதான் நடக்கும், நான் சொல்றபடிதான் நடக்கும். காரணம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவம்லாம் கட்டாயமா இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. அவளோடு கூட அவர் பேசுகிறார், பேதுருவோடு கூட பேசுகிறார், முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற அனுபவம்லாம் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி ஆகணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் அப்படியே மாறணும். சும்மா தனக்காக ஜெபம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம், தன்னுடைய வேலைக்காக ஜெபம், வருமானத்துக்காக ஜெபம், ப்ரமோஷனுக்காக ஜெபம், வீட்டுக்காக ஜெபம், நகைக்காக ஜெபம், கடனுக்காக ஜெபம், ஜெபம் ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபத்தை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு மறந்திருக்கிறார். அவர் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது நீர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவர், அதற்காக நான் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டோடைய இருதயத்திலிருந்து வாங்கி அதற்காக ஜெபிக்கிற ஒரு இந்த உன்னத நிலைக்குள்ள நம்முடைய ஜெபங்கள் கடந்து செல்லணும். இதுக்குதான் ஆவியாளர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆவியாளர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியாளர் பிதாவுடைய அனைத்து ஆழங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியாளர் அவரோடு கூட இணைந்து, ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துங்கப்பா, என்ன காரியத்துக்காக நான் நிற்கணும், என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கும்படி பரலோகம் இப்ப தீர்மானம் பண்ணி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் ஆவியானவர் உங்களுடைய துணியோடு கூட இந்த நாளை நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவர் இருதயத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நம்மளால ஜெபிக்க முடியும். ஆண்டவர் நிச்சயமா அதை வெளிப்படுத்துவார். நம்ம அப்படியே ஜெபம் அப்படியே மாறும். கொஞ்சம் மாற்றுவோம். நமக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்க கூடாது நான் சொல்லல, அதுவே ஜெபமா மாறிடக்கூடாது நான் சொல்ல வரேன். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து ஆண்டவர் எந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கும்படிக்கு வைத்திருக்கிறாரோ அதை உணர்ந்தவனாய், அதை அறிந்தவனாய், தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனா நின்று ஜெபிக்கணும்னு சொன்னா நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் வச்சிருக்கிறார் தெரியுங்களா உங்களுக்கு? நான் போய் நின்னா என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கும்படி வச்சிருக்கிறாரோ அதை என் மூலமாய் ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். நீங்க போய் நின்று கேட்டீங்கன்னா ஆண்டவர் எதுக்காக ஜெபம் பண்ணுவோம், நீங்க வெளிப்படுத்துங்க, நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன், அந்த காரியத்துக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு உங்க இதயத்தை பார்க்க ஆண்டவர் வெளிப்படுத்தாரு. இதுக்காக நான் ஜெபம் பண்ணு உங்க கண்ணுக்கு நேரம் கொண்டு வருவார். ஜெபிக்கும் போது ஆவியானவர் வார்த்தையில கொடுப்பார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் லீட் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம பாட்டு ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமென். இந்த ஏனோக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு தானே யார் தேவனோடு நடந்தா? ஏனோக்கு. அவருடைய பார்த்த ஏனோக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தார்? என்ன கிளாஸ்? 365 வருடங்கள்.
365 இயர்ஸ் வந்து அவர் உயிரோட கூட இருந்தார். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அவர் 365 வருடங்கள் வாழ்ந்து இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு கூட நடக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடக்கணும். அதுதான் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். வாரத்தில் ஒரு நாள் சண்டே, வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். 365 நாளும் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள் கிறிஸ்துவ ஜீவியம் நம்முடைய ஜீவியமாக இருக்கணும். தேவன் வருவார், அவர் வருவார். எக்கால சத்தம் துணி முழங்க நிச்சயமாய் ஆண்டவர் வரதான் போகிறார். யாரெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வாழ்கிற இந்த காலகட்டங்களை யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தின் முன்பாக நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்து பரிதவித்து செபித்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் வந்து பாருங்களேன் அழகா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எல்லாரும் ஒரு நாள், இன்னைக்கு ஒரு மனுஷன் அவனுடைய சமூகத்தை நிற்காத அனுபவம் இருந்தாலும் அவன் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி அவன் நின்றுதான் ஆகணும். இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவர்கள் நிற்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னாலும் அந்த அனுபவத்தை யாராலும், அந்த சிச்சுவேஷன் யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்னைக்கு நான் ஆண்டவர் முன்னாடி நிற்கலாம், அன்னைக்கு ஒரு நாள் கட்டாயம் ஆண்டவர் முன்பாக நின்றுதான் ஆக வேண்டும். அவன் தனக்கான கணக்கு ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக, அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக அவன் தன்னுடைய கணக்கை ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். நிச்சயமாய் ஒவ்வொருவரும் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றுதான் ஆக வேண்டும். கை கட்டி நின்றுதான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த மாற்றமே கிடையாது. இன்னைக்கு நம்ம தான் நிற்கிற அனுபவம் இருப்போம். அன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம். இன்னைக்கு நிற்கிற அனுபவம் இல்லாத அன்னைக்கு போய் அப்படியே தகரத்தரம் முழிக்க வேண்டும். இன்னைக்கு போய் ரொம்ப கஷ்டமா போயிடும் பாருங்க. எல்லாரும் ஒரு நாள் நிற்போம். அந்த நாள் ஒரு இனிமையான நாளாய், அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய், அந்த நாள் தேவன் தூதர்களால் எழுந்து நம்மை வணங்குற ஒரு சலுட் அடிக்கிற ஒரு நாளாக இருக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய நாட்கள் ஆண்டுக்கு முன்பாக இருக்கிற ஒரு அனுபவம், அந்த உயரிய ஒரு அனுபவத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லும் பொழுது பரவாயில்ல எழுந்து சலுட் அடிக்கும். 24 மூப்பர்கள் எழுந்து நின்று வரவேற்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஜீவியங்கள் காணப்படும். ஆண்டவர் சொல்வார், உண்மையும் உத்தமமா இருந்தா பாய், உண்மையும் உத்தமமா இருந்தான், ஒழுங்கா இருந்தான், என்னோட இருதயத்தை கேட்டபடி சோகம் பண்ணான், அடிக்கடிக்கு என் இருதயத்துக்காகவே சோகம் பண்ணான், அடிக்கடி என் அன்புக்காகவே சோகம் பண்ணான், அடிக்கடிக்கு என் பாதத்தை குறித்துட்டு இருந்தாப்பா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரவேற்கிற நாட்கள் ஒன்று உண்டு. அதுக்கு இன்னைக்கு நாம் வாழ்கிற நாட்களை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை ஒருவேளை நாம் வீணடிச்சிடுவோம் சொன்னா காலத்தை யாராலும் கணிக்க முடியாது. ஆண்டவரை தவிர்த்து காலத்தை யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு மழை வரும் சொல்லுவோம், மழை வராது. இன்னைக்கு இது நடக்கும் சொல்லுவோம், நடக்காது. இந்த மனுஷனுடைய கணிப்பு வேறு, தேவனுடைய கணிப்பு முற்றிலுமாய் வேறு. நம்ம கணிக்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? கடவுளுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம்லாம் போயிடும். ஜாக்கிரதையா இருந்து லாஸ்ட் டேஸ்ல நம்ம வந்திருக்கிறோம். நம்மள ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகவே கூடாது. அதுதான் என் ஆசை. யாரும் வெட்கப்பட்டு போக கூடாது. நம்முடைய முகங்கள்லாம் ஆண்டுக்குள்ள பிரகாசமுள்ள முகங்களா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் உட்கார்ந்துட்டு மோசஸ் வந்தார்னா அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியும். அவ்வளவு பிரகாசம் உள்ள ஒரு முகமாய் அவருடைய முகம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வாழ்கிற நாட்கள்ல பரலோகத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த 40 நாள் அவருக்கு பசி எடுக்க மாட்டேன், தண்ணி தேவைப்பட மாட்டேன். காரணம் அவர் பரலோகத்தின் அனுபவத்துக்குள்ளாய் தேவனோட பேசி கொண்டிருக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. சொல்லுவாங்க பரலோகத்தை பசி எடுக்காதான், தாகம் எடுக்காதான், ஒண்ணுமே தோணாதான். இன்னைக்கு அந்த அனுபவத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ தேவனோட கூட அந்த நெருங்கிய உறவுக்குள்ள போகும் பொழுது எதுவும் நமக்கு பெருசா தெரியல. அதெல்லாம் வேணாம், இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி அந்த ஆவிக்குரிய அந்த பரலோகத்தின் அனுபவங்களை வாழ்நாட்கள் நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் ஓப்பன் டோர்ஸை கொடுத்திருக்கிறார். தெரியுமா? ஓப்பன் டோர்ஸை வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் ஓப்பன் டோர்ஸை வச்சிருக்கிறார். யாருமான ஓப்பன் டோர்ஸ்ல போகும்படிக்கு பூட்டப்படாத ஒரு ஓப்பன் டோரை வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய யாருக்கெல்லாம் விருப்பமோ, யாருக்கெல்லாம் தாகமோ, யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணுமோ, யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட தாகம் வருது, யாரெல்லாம் தேவனோட பேசணும்னு நினைக்கிறாங்க, தேவனோட கிட்டி சேரணும், தேவனோட முகத்தை எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களுக்கும் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் ஓப்பன் டோர்ஸை வச்சிருக்கிறார். நீங்க நம்புறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஓப்பன் டோர்ஸை வச்சிருக்கிறார். நீங்க ஒருத்தன் அதுல பிரவேசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படணும், நிச்சயமா போவோம். தடையே இருக்காது. இன்னைக்கு நம்ம தான் தடை. பிசாசு, நம்ம தான் பிசாசு. யார் பிசாசு? யார் பிசாசு? ஜெபிக்காதபடிக்கு காரணம் காட்டுகிறேன். ஏமா நான் தான் காரணம் காட்டணும், அப்ப யார் பிசாசு? உட்காராதபடிக்கு காரணம் காட்டணும், அப்ப யார் பிசாசு? அவனை போய் பாவம்
அவன் நம்மளை பார்த்தா பயப்படுறால போய் காரணம் காயிட்டு இருந்தா ஆண்டவர் பார்த்து சிரிப்பு. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே மாறணும். தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு அனுபவமாய் எலியாக்களாய், தாவீதுக்களாய், நல்ல எரோமியாக்களாய், நல்ல தீர்க்கதரிசிகளாய், மோசேக்களாய், சாமுவேல்களாய், ஆபிரகாமை போல இப்படிப்பட்ட ஆட்களை, நல்ல பவுலை போல, பேதுருவை போல, ஸ்தேவானை போல, யோவானை போல நீங்களும் நானும் அதுக்கு மேல ஆகும்படிக்கு கர்த்தர் நம்மளுக்கு அழைத்திருக்கிறது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு மேல, அதுக்கு கீழே கிடையாது. என்னை விசுவாசிக்கிற நாம் செய்த கிரியைகளும் அதுக்கு மேல செய்யும்படிக்கான ஒரு அழைப்பு நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம வீணடிக்காதபடிக்கு ஒரு காரியத்தை விலகிக் கொள்வோம். நம்முடைய அனுபவங்கள் புதுப்பிக்கப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும். அது உங்களுடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆவினர் ரெடியா இருக்கிறாரு. ஆவினர் ரெடியா இருக்கிறாரு. பத்த வைக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறது. திரியை காமிக்காத பட்சத்துல, நீ திரியை காமிச்சதுன்னா ஆண்டவர் பத்த வைப்பார். நீ மூடி முடங்கி போர்வைக்குள்ள மறைச்சி நான் என்னுடைய திரியை காமி எரியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா நெருப்பு எரிந்துதான் கிடக்கும். உன்னுடைய தீ இன்னைக்கு பத்த வைப்பதற்கு ஆயத்தமா இல்ல, திரி ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா கஷ்டம். திரி ஆயத்தமா இருக்கணும். ஐ எம் ரெடி டு ஆயத்தமா இருக்கும். கபான் அது எரிய ஆரம்பிக்கும். பாருங்க, யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரும் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. கட்டாயம் அது பற்றி எரியும். காரணம் அந்த தீ அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய அந்த தீயை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரு. அந்த வேணும்னு நாம் ரிசீவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து கூட கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு மாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு பிடிக்கலாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டா. நீங்க யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இல்லாமல், தேவனோட ஒரு நல்ல ஒரு உறவு இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல், உபவாசம் பண்ணாத ஒரு அனுபவம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிற அனுபவம் இல்லாமல், தேவன் உணர்த்துகிற காரியங்களை ரிசீவ் பண்ணக்கூடாத ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவர் நீ என்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு நீங்க அழுவணும். ஆண்டவர் சமூகத்தை கதறும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அதுக்குள்ள இல்ல. நமக்குள்ள இல்ல பாருங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மாறணும். ஆண்டவருடைய இருதயத்தை நோக்கடிச்சுட்டு வாழவே முடியாது. ஆண்டவர் மோட கூட தான் பேசுறாரு. நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் மாற்றுகிறாரு. அதை இன்னைக்கு நீ உணர்ந்து கொள்வாய். அண்ணா கர்த்தர் என்னோட கூட பேசுகிற உணர்வு உனக்குள்ள இருக்குமே. ஆனா இன்னைக்கு நீ செவி சாய்த்து இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள நான் போகட்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட நீ கடந்து சொல்லுவேன். இன்னைக்கு செவிட்ட காதல சங்கு மாதிரி நீங்க நம்ம கேட்டுட்டு ஏதோ பேசுனாரு, ஏதோ கத்துனாரு அப்படின்னு நினைச்சு நீங்க போவேன்னு சொன்னா என்ன நீங்க அசட்டப் பண்ணல, கத்தரா அசட்டப் பண்றீங்க. ஞாபகம் வச்சுங்க. ஆண்டவர் சொன்னாரு, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஒருத்த உங்களுக்கு செவி கொடுக்குறான், அவன் எனக்கு செவி கொடுக்குறான். ஒருத்த உங்களை அசட்டை பண்ணா அவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். ஒருத்தர் உங்களை கனவீனம் பண்ணானா அவன் என்ன கனவீனம் பண்ணல, என்னை அனுப்பின பிதாவை அவன் கனவீனம் பண்ணுகிறான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஜாக்கிரதையா இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய ஆவிக்குரிய தன்மை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யாரை ஏமாற்றவே முடியாது. இந்த விஷயத்துல நம்மளாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும், ஆவிக்குரிய மேன்மை அடையணும், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு கல்வாரி அதற்காகவும் தான் ஆண்டவர் பலியானார். அதற்காக தான் அக்னி இறங்கணும் என்று சொல்லி அத்தனை பிரயாசங்களையும் ஆண்டவர் பட்டார். நீங்க அக்னி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழமையானால் நான் யாரோ, நான் யாருடைய பையன்? நான் யோசித்து பாருங்க. நீங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தது யார்? அப்போ தேவனுடைய சமூகத்தை உட்காரத்துக்கு இருதயம் இல்லை, பேசுவதற்கு மனசு இல்லைன்னு சொன்னா, தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையை படிப்பதற்கு இன்னைக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா, தேவன் முன்பாக தன்னை தாழ்த்து உபவாசம் பண்ணுவதற்கு இன்னைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா, உன் வாழ்க்கை அழகப்படுத்த கூடியது யார் என்பதை நிதானித்து கடந்து போ. யார் உன் வாழ்க்கையை அழகப்படுத்த முடியும் என்ற ஒரு உறுதியோடு கடந்து போ. ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வைராக்கியம் உள்ளவர். அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். ஒருத்தனும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட பேசுனேன், இடைப்பட்டு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரா? அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் அப்பான்னு சொல்லிட்டு 2 கையில விட்டு அப்பாவை கட்டி பிடிச்சி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு தகப்பன் தன்னுடைய இளைய குமாரன் அப்படியே ஓடி வந்து அன்னை சீட்டா பாருங்க. அதே இன்னைக்கு ஆண்டவர் நீங்க கிட்ட வந்தா போதும். உன் வாழ்க்கையோ இதற்கு நீ பண்ண தப்பையோ ஆண்டவர் பார்க்க போறது கிடையாது. நீ கிட்ட வந்து ஆண்டவனா அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாரு. எங்கடா போன என்னடா பண்ண ஆண்டவருக்கு தெரியும். எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீ கிட்ட வா, நீ கிட்ட வா, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள இன்னும் நீ கிட்ட வா, கிட்டி வா, புறம்பே தள்ளாத என்னிடத்தில் நீ கிட்டு வா, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை இன்றைக்கும் பிரித்திருக்கிறார். யாரெல்லாம் ஓடி போய் அவரை அணைத்துக் கொள்கிறோமோ அவர்களுக்கு தான் மீட்பு, அவர்களுக்கு தான் ரட்சிப்பு, அவர்களுக்கு தான் ஆவிக்குரிய அனுபவங்கள். நீங்க அப்பா கிட்ட வந்துருவோம். நீ தேவகுமார் மாதிரி அப்பா கிட்ட வந்து ஆண்டவரே அப்பா கிட்ட சொல்ல, அப்பா பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், என் தயவா நீர் என்னை மன்னியும். ஆண்டு அதில் அது மேல் தகப்பனதெல்லாம் தட்டி கொடுத்து உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, உனக்கு மோதிரத்தை போடுங்க, உனக்கு பாதரட்சியை புதுசா போடுங்க. இதுதான் ஆண்டவர். புதிய அனுபவங்களை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். புதிய மோதிரத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். புதிய பெண் வஸ்திரத்தை உனக்கு கற்பிக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு பன்னியில் சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுற அவசியமே கிடையாது. பன்னிகள் கூட வாழன்னு சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. தகப்பன அழைக்கிறா, தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற எப்போ என் பிள்ளை வரும். நீ நினைச்சிட்டு இருக்க நான் ஆண்டோட கூட தான் இருக்கிறேன், நீ நினைச்சிட்டு ஆண்டோட மந்தியில தான் இருக்கிறேன். நிதானத்துக்கு பாருங்க இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எங்க இருக்குன்னு சொல்லி. பன்னிக்கு முன்னாடி ஆண்டோட முத்த போடவே மாட்டாரு. நீ பன்னி கூடத்திலே இருக்கிற உனக்கு அதுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குன்னா உனக்கு முன்னாடி முத்து விழவே விழாது. சட்ட கூட ஆண்டவர் பண்ண மாட்டார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. என்னைக்கு அவன் மனம் திரும்பி வந்தானோ அன்னைக்குதான் ஆண்டவர் அவனுக்கான ஆசீர்வாதனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வருவோம் நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து அப்பா அப்பா குடிச்சுப்போம். ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆண்டவருடைய அப்படி இருங்க, அவர் மார்போட கூட சாய்ந்த வண்ணமாக அவரை இருங்க அணைத்துக் கொள்வோம். அவர் நம்மளை தள்ளாத தேவன், அப்படியே அணைத்துக் கொள்ளுகிற தேவன், நம்மளை நெத்தியில முத்தமிடுகிற தேவன், அவர் நம்மளை அப்படியே சேர்த்துக் கொள்கிற தகப்பன்மார் ஒருவர் உண்டு, தகப்பன் ஒருவர் உண்டு. இன்னைக்கு அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் கிட்ட வாங்குவா. மாறுகிட்ட வந்து ஆண்டவரே குறைகள் உண்டு ஐயா, குறைகள் உண்டு. நீங்க சொல்லி செய்யாத காரியங்கள் உண்டு, நீங்க பேசி உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத காரியங்கள் உண்டு. பல முறை நீர் என்னோட கூட பேசுகிற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாத நிலைமைகள் உண்டு. அதெல்லாம் நீங்க எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் கிட்ட நான் வராப்பா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராண்டவர் நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம் சொல்லிட்டு நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரீங்களோ அவனோட வாழ்க்கை இன்னைக்கு மாறுது. கட்டாயம் அவர் மாற்றுவார். என் தேவன் அப்படி செய்வார். கட்டாயமா நிலைமைகள் மாறும், கட்டாயமா நிலைமைகள் மாறும், கட்டாயமா நிலைமைகள் மாறும். அனுபவங்கள் புதுப்பிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார். ஆவிக்குரிய அனைத்து சகலவித ஆசீர்வாதங்களும் கிருபைகளையும் வரங்களையும் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். நாளைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதியும். நீர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவை நேசிக்கிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையை நேசிக்கிறேன் அறிந்திருக்கிறேன். அப்பா ஒவ்வொரு நீங்க பிளஸ் பண்ணு. நீர் விரும்புகிற மாற்றத்தை உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில கொடுத்து நீங்க மாற்றத்தை நீர் ஏற்படுத்தணும். ஆண்டவர் நீங்க தான் உணர்த்தணும். அந்த உணர்வின் ஆவை நீங்க கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கும்படி எங்க நாதர் செபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும். நாங்கள் நாட்களை வீணடிக்காதபடிக்கு நாட்களை எண்ணுகிற அறிவை நீங்க எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்தருளும். மாற்றங்கள் வரட்டும். கிருபை செய்யும். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வேணும். ஆண்டவரே எப்பவும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் செய்வேனா ஆண்டவர் அப்படியே நம்முடைய லைஃப் பார்க்கணும். என் பிள்ளைகிட்ட சொல்லாம நான் செய்வேனா, என் பிள்ளைகிட்ட பேசாம நான் செய்வேனா, என் பிள்ளைகிட்ட சொல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு இருதயம் நம்ம மேல ஆண்டவர் வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மாறட்டும். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம், அப்படியே ஒப்பு கொடுப்போம். அதுவல்லவா ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நீங்களை அப்படியே என்னை கரத்தை தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்தீங்க, நடத்துங்கப்பா.
பேசின வார்த்தைகள் கீழ் விழாதபடி நீர் ஆசீர்வதித்தருளும். ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஜீவன் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. அவருடைய தேவை என்னவா இருந்தால் நீர் ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்கப்பா. நல்ல சுத்தம் இல்லை, ஆரோக்கியம் இருக்கு, எல்லா தேவை நிறைவாக செலுத்தி நீர் நடத்தும். எல்லாருடைய கையின் திரைகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும்பட்டே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை நீர் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நன்மைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடு இருந்து பயன்படுத்துவதாக. ஆமென். ஆமென்.